இல்லை, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? முதல் நாள் விசாரணையின் போது விஜய் வந்து யாரையும் பார்க்கல. காரில் பின் சீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஆள் முகத்தை திருப்பிட்டு தான் போனார். பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் போனார். இனி எங்களுக்கு சம்மன் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை தவறுதலாக சொல்லிட்டார். இனி எங்களுக்கு சம்மன் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றார். அப்போ என்ன சொல்ல வராருன்னு தெரியல. ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்றாரு. சிபிஐ அதிகாரிகள் சொல்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ எங்களுக்கு சம்மன் இல்லை, விசாரணை இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. 2029 கண்டிப்பாக பாராளுமன்ற தேர்தலின் போது விஜய் ஆதரவு தெரிவிப்பார் காங்கிரஸுக்கு. ஸோ அதில் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. அது பிஜேபியும் அதில் தெளிவாக இருக்குது. விஜயோட அரசியல் சரியா இல்லை, கொள்கை எதிரின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? எத்தனை வருஷம் நீ அரசியல் ஆரம்பிச்சேன், எத்தனை வருஷம் நீ பண்ணியிருக்க? எடுக்கும் போதே கொள்கை ரீதியான எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? எலெக்ஷனுக்கு ஒட்டி ஜான் ஆரோக்கியசாமி கிறிஸ்டியன் மிஷனரிஸோட தொடர்பு கொண்டதாகவும் இந்த பிஷப்புகள் எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு ஜான் ஆரோக்கியசாமி தரப்புல விஜயை நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பித்ததும் விஜய்க்கு சம்பந்தமே இல்லாமல் காங்கிரஸ் தரப்பு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஜனநாயகம் விஷயத்தை பற்றி அவரே பேசலை, அமைதியாக தான் இருக்கார். இந்த விஷயத்தில் நம்ம பேசாமல் இருப்போம், கோர்ட்டு போயிருக்கோம், கோர்ட்டில் முடிவு எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி விஜய் இருக்காரு. ஆனால் ராகுல் காந்தி அவர் ட்வீட் போடுறாரு, ஜனநாயகத்துக்கு இந்த கட்சி திரைப்படத்தை ஆதரவு தெரிவித்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசை கண்டித்து அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த விஷயங்களும் கூட பாஜக தரப்புக்கு ஒரு கோர்ட்டு இருக்கு. பாஜக தரப்பில் கொடுக்கப்பட்ட டிமாண்ட்ஸு, கேட்கப்பட்ட சில உத்தரவாதங்களை விஜய் ஓகே சொல்லிட்ட மாதிரி தான் தெரியும். இன்னைக்கு விஜய் இல்லைல்ல நான் காங்கிரஸ் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்ன உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அவர் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைத்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இன்றைய தினம் 2வது நாளுக்கான அந்த சிபிஐ விசாரணை, திரு விஜய் அவர்கள் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் வந்து விசாரணை நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணைக்கான சம்மனோ எதுவுமே எங்களுக்கு வந்து அனுப்பப்படலை, பல தகவல்கள்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் வதந்தி அப்படின்ற மாதிரின்ட்டு சொல்லிட்டு பிரஸ் மீட்டர்ல சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஸோ என்ன நடந்துச்சு சார் இன்னைக்கு விசாரணையில்? இல்லை, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? முதல் நாள் விசாரணையின் போது விஜய் வந்து யாரையும் பார்க்கல. காரில் பின் சீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஆள் முகத்தை திருப்பிட்டு தான் போனார். பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் போனார்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் நாள் விசாரணையும் போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் கிளம்பி வந்தார். அப்படி முழுக்க அப்படியே இப்போ பாருங்கள், இன்றைக்கி நடந்ததை பாருங்கள். முதல் நாளே போய் டெல்லியில் தங்கிட்டார், விசாரணைக்கு போனார், விசாரித்து முடிச்சுட்டு வெளியே வந்து கையெல்லாம் ஆட்டிட்டு போனார். நிர்மல்குமார் பேசின ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இனி எங்களுக்கு சம்மன் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை தவறுதலாக சொல்லிட்டார். இனி எங்களுக்கு சம்மன் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றார். அப்போ என்ன சொல்ல வராருன்னு தெரியல. ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்றாரு. சிபிஐ அதிகாரிகள் சொல்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ எங்களுக்கு சம்மன் இல்லை, விசாரணை இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதில் நம்ம முதலே பார்த்துட்டோம். கரூர் சம்பவத்தில் விஜய் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் சிபிஐயிடம் கிடைத்தது. அதை தாண்டிய விஷயங்கள் இப்போ அரசியல் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஆரம்பத்திலேருந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். விஜய்யோடைய அரசியல் நோக்கம் வந்து பிஜேபிக்கு பிடிக்கல. காரணம் என்னன்னா, நம்ம எதை அழிக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறானோ, இந்தியாவிலே இந்த கட்சி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் ஆதரவு தெரிவிப்பதும் 2029 கண்டிப்பாக பாராளுமன்ற தேர்தலின் போது விஜய் ஆதரவு தெரிவிப்பார் காங்கிரஸுக்கு. ஸோ அதில் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. அது பிஜேபியும் அதில் தெளிவாக இருக்குது. விஜயோட அரசியல் சரியா இல்லை, அவர் வந்து கட்சி ஆரம்பித்து அரசியல் பண்ணலாம்,
அது இது ஆரம்பத்திலேயே உனக்கும் கொள்கை ரீதியாக எங்கள் கொள்கை என்ன, உனக்கும் எங்களுக்கு பிரச்சனை? பிஜேபி தரப்பு கேட்குறது அதுதானே. கொள்கை எதிரின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? எத்தனை வருஷம் நீ அரசியல் ஆரம்பிச்ச? எத்தனை வருஷம் நீ பண்ணியிருக்க? எடுக்கும் போதே கொள்கை ரீதியான எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் கேட்குற கேள்வி. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கேட்குற கேள்வி அதுதான். அப்போ கொள்கை எதிரின்னா நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற ஒரு புள்ளியில் ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு வந்து விஜயை வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அப்படி பிடிச்சி ஒரு பிடிச்சிருச்சு பிஜேபி. கரெக்டாக அவருக்கு வந்து ஜனநாயகம் மாட்டுச்சு. பட சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் அதில் ஒரு சிக்கல். தொடர்ந்து கரூர் சம்பவத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. நான் காலம் தாழ்த்தி வந்தது, அரேஞ்ச்மெண்ட் சரியில்லை. சிபிஐ கேட்குற மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் பார்க்குறீங்க, மேலேருந்து பார்க்குறப்பயே கீழே ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு நல்லா தெரியுது. அப்புறம் ஏன் இறங்கி ஓடுறீங்க? ஏன் ஓடுனீங்க? ஸோ இப்படி ஒரு சில கேள்விகள் எல்லாம் இதை பற்றி கேட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிச்சு விஜய்னு சிபிஐ பண்ணிட்டு. பட் அதை தாண்டி சில அஷூரன்ஸ் சிபிஐ இல்லாமல் சில அஷூரன்ஸை பாஜக அரசு விஜயிடம் எதிர்பார்த்தது. அந்த முதல் நாள் விசாரணையின் போது முடிக்கிறப்பே அதுதான் என்ன சொல்லிட்டு போகிறார், நான் பொங்கல் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, யோசித்து சொல்லுங்க அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. திடீர்னு நேற்றுலேருந்து ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவரை வந்து சம்மன் அனுப்ப போகிறாங்க, அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, மிஷனரிஸ் பணம் வந்து கிட்டத்தட்ட தாவேக்காக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், பத்திரிகைகளில் வெளியே வந்து செய்தி வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான தகவலாக பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு ஒட்டி ஜான் ஆரோக்கியசாமி கிறிஸ்டியன் மிஷனரிஸோட தொடர்பு கொண்டதாகவும், குறிப்பாக பார்த்தா பிஷப்ஸ் இருக்காங்கல்ல, பாதிரியார்கள், கிறிஸ்தவ பிஷப் இருக்காங்கல்ல, ஒவ்வொருக்கும் பிஷப் இருக்காங்க. ஆர்சிக்கு தனியாக இருப்பாங்க, சிஎஸ்ஐக்கு தனியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு பிஷப் இருப்பாங்க. ஸோ இந்த பிஷப்புகள் எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு ஜான் ஆரோக்கியசாமி தரப்பில் விஜயை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பித்ததும் டிபி மூலம் மத்திய அரசுக்கு தகவல் போயிருக்கு, ரெக்கார்டாக போயிருக்கு. ஸோ தாவேக்காங்கிறது ஒரு பேர் இருந்தாலும் கூட சிறுபான்மை, குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கான கட்சி அப்படிங்கிற மாதிரி தன்னை உருவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரா விஜய் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பாஜகவுக்கு வந்துருச்சு. காரணம்னா அந்த நடவடிக்கைகள் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு விஜய் பாஜக வந்து கருதுது. இதன் தொடர்ச்சியாக தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல விஜய்க்கு சம்மந்தமே இல்லாமல் காங்கிரஸ் தரப்பு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஜனநாயகம் விஷயத்தை பற்றி அவரே பேசலை, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கார். இந்த விஷயத்தில் நம்ம பேசாமல் இருப்போம், கோர்ட்டு போயிருக்கோம், கோர்ட்டில் முடிவு எடுத்துக்கிட்டோங்கிற மாதிரி தான் விஜய் இருக்கார். ஆனால் ராகுல் காந்தி அவர் ட்வீட் போடுறாரு, ஜனநாயகத்துக்கு அந்த கட்சி திரைப்படத்தை ஆதரவு தெரிவிச்சு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசை கண்டித்து அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த விஷயங்களும் கூட பாஜக தரப்புக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. இந்தந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சிபிஐ சம்மன் விசாரணை அந்த வளையத்தில் போது இந்த விஷயமும் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு உத்தரவாதம், கட்சி ஆரம்பிச்சிங்க, நடத்துங்க, போயிட்டே இருங்க, அதை பற்றி இல்லை. பட் கட்சி விஷயத்துக்காக நீங்கள் வந்து கிறிஸ்தவ மிஷனரிஸு, பிஷப்பு இந்த மாதிரி ஆட்களை தொடர்பு கொண்டு ஆதரவு கேட்குறது மாதிரி தெரிந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, இந்த தேர்தலில் பேசாமல் இருந்துட்டு ஒரு 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 கணிசமான வாக்குகளை வாங்கிக்கிட்டு 2029 காங்கிரஸை ஆதரிக்கலாம். இந்த தேர்தலில் கூட ஒருவேளை சீட் ஷேரிங்கில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனையாகி காங்கிரஸ் வெளியே வந்தால் நீங்கள் சேரக்கூடாது, கூட்டணி வச்சுக்க கூடாது அப்படிங்கிற 2 டிமாண்டு. இந்த சட்டமன்ற தேர்தலிலும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸுடன் கூட்டணி வைக்கக்கூடாது. 2029 நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலின் போதும் காங்கிரஸை ஆதரிக்கக்கூடாது. இந்த 2 டிமாண்டையும் நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்தா தான் உங்களுக்கு
அடுத்த கட்டத்துக்கே போவோம் அப்படிங்கிறத தெளிவாக பாஜக தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. யாருக்கு? விஜய்க்கு. அந்த ஒரு இக்கட்டான நிலைமை தான் இன்னைக்கு காலையில் அவர் வந்தார். வந்துட்டு வெளியே போகிறத வைத்து பார்க்கும்போது பிரச்சனைகள் சால்வ் ஆன மாதிரி தெரியுது நமக்கு. பாஜக தரப்பில் கொடுக்கப்பட்ட டிமாண்ட்ஸு, கேட்கப்பட்ட சில உத்தரவாதங்களை விஜய் ஓகே சொல்லிட்ட மாதிரி தான் தெரியுது. என்ன காரணம்னா, விசாரணையும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இவங்க நிர்மல்குமாரோட பேட்டியே வித்தியாசமாக இருக்குது. இனி எங்களுக்கு சிபிஐ சம்மன் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போ எங்களுக்கு கிடையாது, நாளைக்கு கிடையாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. பேசணும்னு அவசியமே இல்லை. எப்போ கூப்பிட்டாலும் வருவோம்னு சொல்கிறது வேற. மீண்டும் எங்களை கூப்பிட்டால் நாங்கள் வர தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் நியாயமான ஒரு விசாரணையை முடிச்சுட்டு வெளியே வரவங்க அதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு விசாரணை முடிஞ்சு எங்களுக்கு கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம், மீண்டும் அழைத்தால் வருவதற்கு தயாராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவர் ஒரு வார்த்தை சொல்றார், தேவையில்லாமல் நீங்கள் வந்து என்ன சொன்னார், ரூமர்லாம் நீங்கள் வந்து பரப்புறீங்க, அது வேண்டாத வேலை பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை. இனி எங்களுக்கு சம்மன் இல்லைங்கிறதும் அவங்க உத்தரவாதம் எப்படி சொல்ல முடியும்? இது முடிவு பண்ண வேண்டியது சிபிஐ இல்லை. நாளைக்கா இருக்கலாம், இல்லை அடுத்த வாரமாக இருக்கலாம். அதனால இந்த விஷயங்கள், அதனால தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கான விஷயம் இதுதான். இது விஜய்க்கு தெரிஞ்சு நடந்தா தெரியாமல் நடந்தாங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி இந்த மாதிரி அவர் பண்றாரு. இல்லை, ஏற்கனவே பாஜக ஆர்எஸ்எஸ் பண்றவங்கலாம் தொடர்ந்து பல குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா? இப்போ ஆதவர்ஜுனா திட்டமிட்டு அங்க போய் சேர்ந்தாரு தமிழக வெற்றி கழகத்துல. அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி ஆல்ரெடி அங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறாரு. இப்போ ஒரு ஊடகவியலாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள், அவரும் வந்து போய் அங்க போய் சேர்றாரு. அப்போ ஏதோ சம்திங் பாருப்பா, எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்மையிலேயே தற்செயலா நடந்ததா, திட்டமிட்டு இதெல்லாம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பாஜகவுக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க இது மாதிரி ஒரு புது விஷயமா இருக்கு, நம்மளுக்கே கேட்குற விஷயங்கள் அதிகாரிகள் சொல்றப்போ இந்தந்த அலிகேஷன்லாம் விஜய் தரப்புல சொல்றாங்க, விஜய் மேல சொல்றாங்க, ஜான் ஆரோக்கியசாமி இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்தில் திருச்சியில் ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ண போறேன்னு சபாநாயகருக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புறாரு. காரணம் அவர் உள்கட்சி பிரச்சனை. இனிக்கோ இருதயராஜ், நான் சொல்றேன், இனி ஒருவர் சொல்ல, இனிக்கோ இருதயராஜ் உட்கட்சி பிரச்சனையில அவர் வந்து ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ண போறேன்னு சொல்லி வாட்ஸ்அப் அனுப்புறாரு அப்பா சபாநாயகருக்கு. உடனே இந்த விஷயம் பெருசாகி சிஎம் கூப்பிட்டு இனிக்கோ இருதயராஜ், இல்லை உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி அமைதியப்பட்டு. பட் இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க தாவேக்கா வந்து கிறிஸ்தவர்களுக்கான கட்சிங்கிற மாதிரி ஒரு உருவப்படுத்தி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இனிக்கும் இருதராஜ் இங்கே திமுக இருந்தார்னா அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பில் இருக்காருங்கிற மாதிரியோ எதிரான நபராக கருதப்பட்டுருவாரு, ஒரு இக்கட்டான நிலைமை அவருக்கு வருது. அதனால தான் அதையும் ஒரு கருத்தில் கொண்டு தான் அவர் வந்து இதை சாக்கா வச்சு ரிசைன் பண்ண ட்ரை பண்ணாருன்னு சொல்றாங்க. அதாவது அவர் சார்ந்து இருக்கக்கூடிய திருச்சபையினர் வந்து அவரை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. கிறிஸ்தவ நல்லிணக்க இயக்கம்ங்கிறது அவருடைய அமைப்புடைய அதன் தலைவர் தான் இவர் இனிக்கோ இருதயராஜ். அவர் திமுகவோட கூட்டணி வச்சு அவர் நிக்கிறார் திருச்சி கிழக்கு. நம்ம இந்த தொகுதி தான் வந்து பிஜேபி கூட ஏடிஎம்கே கேட்டிருக்கோம்னா. ரெண்டாவது ஜோசப் விஜய் நிக்க போறாரு, இந்த தொகுதியில் தான் நிக்க போறாருன்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இனிக்கோவுடைய இந்த தொகுதியில தான் விஜய் நிக்க போறாருன்னு சொன்னாங்க. எதை வச்சு கன்ஃபார்மா சொல்றாங்கன்னா, அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தது அங்கேருந்து தான். ஃபர்ஸ்ட் டைம் திருச்சிக்கு தான் வந்தாரு, திருச்சியில கரெக்டா அங்கேருந்து ஆரம்பிச்சார். இது எல்லாத்தையும் ஜான் ஆரோக்கியசாமி தான் ஒவ்வொன்றா பின் பாயிண்டா பண்ணிட்டு இருந்திருக்காரு. எல்லாமே தற்செயலா நடந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, எல்லாமே அதன் பின்னணியில் இருந்தது ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இனிக்கோ இருதயராஜ் வந்து அவர் ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு கூட போனாரு. காரணம் என்னன்னா, நம்ம வச்சிருக்கோம் கிறிஸ்தவ நல்லெண்ணெய இயக்கம்னு வச்சிருக்கோம். ஸோ இங்கே தாமைக்கா வந்து முழுக்க கிறிஸ்தவர்களுக்கான ஒரு கட்சிங்கிற ஒரு சூழ்நிலை போகும்போது நம்ம அதை சார்ந்து இருந்தால் தான் சரியா இருக்கும்
இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவரை நம்மளை வந்து உருவாக்கிடுவாங்க, உருவப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சுன்னு இன்னைக்கு ஒரு வழக்கம் சொல்றாரு, ஒரு அதிகாரி சொல்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மறைமுகமாக நடந்திருக்க விஷயங்கள். இதெல்லாம் ஐபி மூலியமா பாஜக மத்திய அரசுக்கு தகவல் தெரிவிக்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை எச்சரித்து இன்னைக்கு விஜய் இல்லைல்ல நான் காங்கிரஸோட சேர மாட்டேன் அப்படின்னு சொன்ன உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அவர் இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இல்ல அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் போட்டியிடுவாராங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் ஆல்ரெடி வைக்கப்படுது. அவர் வந்து போட்டியிடுவாரா? அவர் போட்டியிட்டார்னா அந்த இடத்துல கொஞ்சம் கணிசமான ஓட்டு விழுறதுக்கு அவர் வாய்ப்பு இருக்கு. இப்ப பிரசாந்த் கிஷோர் கடந்த தேர்தலில் பார்க்குறோம். கடைசி நேரத்தில் நான் போட்டியிட மாட்டேன்னு அறிவிச்சாரு. அதுவே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய சரிவாக பார்க்கப்பட்டது. ஸோ அப்போ இவர் போட்டியிடுவாரா விஜய் அவர்கள்? அந்த அக்ரிமெண்ட்ல அது சம்பந்தமான ஏதேனும் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா? இல்லை என்னை பொறுத்தவரை நீ தனியா நின்னுக்க, தனியா அரசியல் பண்ணிக்க, அதெல்லாம் வேற. பட் அதுக்குன்னு சில மத குடியீடுகளையும் மதம் சார்ந்த விஷயங்களை நீ அதை பயன்படுத்தக்கூடாது. இது மாதிரி யாரும் எந்த அரசியல் கட்சியும் இப்படி நடந்துக்கிட்டல. அதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஷாக்கான ஒரு விஷயம். யாருமே அப்படி இல்லையே. புதுசாக கட்சி ஆரம்பிச்சப்போ ஜாதி ரீதியாக நடந்திருக்கலாம், தலைவர்கள் வந்து ஜாதி ரீதியாக பண்ணியிருப்பாங்க. மதம் சார்ந்து கட்சி யாரும் வந்து நடத்தலை, மறைமுகமாக அதற்கான இதெல்லாம் செய்யலை. தாவே கடந்த ஜான் ஆரோக்கியசாமி செய்தார் அப்படிங்கிறதான் பெரிய குற்றச்சாட்டு. அதன் விளைவு தான் இன்னைக்கு விஜய்க்கு பெரிய சங்கடம். இது விஜய்க்கு தெரிந்து நடந்தா தெரியாது, புரியுதுங்களா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவரை விஜய் சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. விஜய் அதை சரியை கவனிக்காம விட்டுட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நான். அதன் விளைவாக தான் இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி இருக்கக்கூடாதுங்கிறத வரைக்கும் ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காரு. இதன் தொடர்ச்சியாக வந்து ஜனநாயகத்துக்கான பிரச்சனையும் கூட அடுத்த சில நாட்களில் முடிவுக்கு வரலாம். விஜய் அடுத்தடுத்த அரசியல் சுற்றுப்பயணங்களை விரைவில் ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு நடந்த சில விஷயங்களின் அடிப்படையில் நான் எல்லாத்துக்கும் ஓகே ஆயிடுச்சு. அவருக்கு பிரச்சனை எல்லாம் வெளியே வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா வந்துட்டு கையாட்டிட்டு போகிறதா இருக்கட்டும், காரில் ஏறி ஃப்ரண்ட்டில் உட்காந்து போனதையும் பார்க்கும்போதும், அதுக்கப்புறம் நிர்மல்குமாரோடைய பேட்டியின் தொடர்ச்சியாக நான் இதெல்லாம் பார்க்குறேன். காலில் ஒரு செய்தி வந்துச்சுல, இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் அவர்களுக்கும் வந்து சம்மன் அனுப்பப்பட்டு அவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர போறார்கள் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா இன்னைக்கு நடந்த விஷயங்கள் நீங்க சொன்ன விஷயத்துல பார்க்கும்போது விஜய்கிட்ட சொல்ல விஷயங்கள், இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஜான் ஆரோக்கியசாமியினுடைய செயல்பாடு, அவருடைய அவருக்கான விஷயங்களை மட்டும்தான் இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஸோ அவர் கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு நீ யாருன்னு அடிப்படையில் செய்கிற கூப்பிட்டு வான் பண்ணுவாங்கல்ல. அரெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீ வேற மாதிரி டெவலப் பண்ணி ஆக போகிறேங்கிறத வந்து நினைக்கிறப்ப எப்படி ஏற்றுக்குவாங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. பிஜேபி எப்படி ஏற்றுக்கும்? ஏங்க நீங்கள் மற்ற எவ்வளோ பெரிய ஆட்களிலே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. எங்கே ஆம் ஆத்மி எங்கே இருக்குன்னே தெரியல. கெஜ்ரிவால்னு ஒரு கேரக்டர் எங்கே இருக்கிறாருன்னு யாருக்காவது தெரியுமா? நம்மளுக்கு பெரிய ஒரு காலத்தில் மும்பையில் பெரிய டான்னு சொல்லிட்டு இருந்த சிவசேனா ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. விஜய்லாம் என்னங்க இருக்கு? ஒன்றுமே கிடையாது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் காங்கிரஸே காலி பண்ணிட்டு இருக்குது, ஆல் ஓவர் இந்தியாவில் அடித்து காலி பண்ணுது ஒவ்வொன்றா. ஸோ அதனால விஜய் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுத்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சாதாரணமாக காங்கிரஸோட கூட்டணி வச்சா பிரச்சனை கூட இல்லை. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆரம்பத்திலே நீ கொள்கை எதிரின்னு பிஜேபியை டிக்ளேர் பண்ணிட்டு நீ காங்கிரஸோட கூட்டணி இது எப்படி ஏற்றுக்கும்? எந்த கட்சியும் ஏற்றுக்க. அது பிஜேபி மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான கட்சி எந்த எண்டுக்கும் போவாங்க. அரசியல்ல வெற்றிங்கிற ஒரே ஒரு இலக்குக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு எண்ணத்துல ஓடிட்டு இருக்கு பிஜேபி. அது எல்லாமே பார்க்கலாம். நம்ம என்ன சொல்றீங்க, ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ ஆல்ரெடி நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க விஜய்க்கு அப்படின்ற மாதிரின்ட்டு. ஸோ அது சம்பந்தமா ஏதேனும் சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருப்பாங்களா? அதான் சொல்றேன், பிடிவாதமா இருந்து பிடி கொடுக்காம பேசி இருந்தால் தொடர்ந்து அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கும், ஜனநாயகத்தை முடக்கியிருப்பாங்க, அடுத்தடுத்த விஷயங்களை இன்னும் டைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லைங்க, நீங்கள் 2-3 பேர் A1 A2 A3 ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கல சிபிஐ. யார? நீங்கள் வந்து மதியழகன், விஜயானந்த், நிர்மல்குமார் அண்டு யாதவ் அர்ஜுன்லாம் இருக்காங்கல்ல உங்களுக்கு.
இல்ல ஆதவர்ஜுன் இல்ல. ஆமா மீதி 3 கிடையாது. பேர் தான். இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருவாங்கல்ல. இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி காட்டுவாங்கல்ல. ம். ஈஸியா பண்ணிருவாங்களே. ம். அதுல மாற்றமே இல்ல. நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த விஷயம் என்ன இருக்கு? இப்பயுமே என்ன சொல்றாங்க? சார்ஜ் ஷீட்ல கண்டிப்பா விஜயோடைய பெயர் கண்டிப்பா இன்க்ளூட் ஆகும். இடம்பெறும்ங்கிறாங்க. ஓகே. புரியுதுங்களா? ஒருவேளை ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்ல இல்லனா கூட அடிஷனல் சார்ஜ் ஷீட் தாராளமா போடலாம். மீண்டும் சம்மன் அனுப்பி நீங்க சும்மா சின்ன பிள்ளை மாதிரி ஏமாத்திட்டுலாம் போக முடியாதுல்ல. சிபிஐயோ இடியோ ஏமாத்திட்டுலாம் போக முடியாதுல்ல. எந்த விதத்திலையும் அரெஸ்ட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம்ல உங்களுக்கு. அதனால இன்னைக்கு அவருடைய விசாரணைங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் தொடர்புடைய விஷயங்கள். பாஜக தரப்பு சொன்ன கேட்ட உத்தரவாதங்களை அவர் கொடுத்து விட்டு கிளம்பி இருக்கிறார் விஜய். பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்கள்ல அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்ததுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்ப ஜனநாயகன் இப்போ ரிலீஸ் ஆவதில் வந்து எந்த சிக்கலும் இருக்காதா? இப்ப அடுத்த கண்டிப்பா இருக்கிறதுக்கான டேட்ஸ்ல வந்து அவர் ரிலீஸ் பண்ணிடுவாரா? தாராளமா வந்துடும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த உத்தரவாதங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு என்ன இருக்கு? வேற பெரிய நெருக்கடி வேற ஒண்ணும் இல்ல. சோ பண்ணப்பட்டனா இது ஒரு இன்டரிம் ஒரு நிவாரணமா எடுத்துக்கலாமா? ஒரு இடைக்கால நிவாரணம். ஆனா இது லாங் டர்மா வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கேஸ். கண்டிப்பா நீ அதுதான் சொல்லணும். நீ அவ்வளவு புள்ளி வச்சிருப்பாங்கல்ல. அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நீ கிட்டத்தட்ட 7 வருஷமா நிலுவையில் இருந்த ஒரே வழக்க ஒரே வாரத்துக்குள்ளார தண்டனை கொடுத்து சசிகலா உள்ள அனுப்பலீங்களா உங்களுக்கு? அதே மாதிரிதான் இந்த விஷயமும். எங்க ஓட முடியுங்கிற விஜய் எங்க ஓட முடியும்? ஜனநாயகம் ரைட்டு. கரூர் சமூகத்தில் என்ன இருக்கும்? திடீர்னு ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் பெட்டிஷன் போட சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. விஜய் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். எங்களை அன்னைக்கு கூப்பிட்டு ரிசார்ட்ல கூப்பிடுறப்போ இதை சொன்னார் அதை சொன்னார். எது வேணாலும் நடக்கலாம். லாக்கியம் என்ன வேணாலும் இருக்கலாம். எது வேணாலும் சொல்லலாம். அதனால விஜய் இதில் பெரிய லெவலில் லாக் ஆகிட்டார். அதனால மாற்றமே கிடையாது. இனிமேல் அவர் பாஜகவை எதிர்த்தோ பாஜக சொல்றபடி தான் அவர் வந்து அரசியல் செஞ்சாகணும். அரசியல் இருக்கணும்னு ஆசைப்பட்டா இல்லை வேண்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா ஒதுக்கலாம். அவ்வளோதான் நான் பார்க்குறேன். அப்படிதான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். இன்றைய தினம் நடந்த சிபிஐ விசாரணை, அதில் இருக்கக்கூடிய பின்னணி அரசியல் இது சார்ந்த பல எக்ஸ்க்ளூசிவான தகவலை எங்கள் நேயர்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.